நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. விளக்கம். பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதின் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளர் சேர்ப்பதும் மழையே ஆகும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். தொகுதி பங்கீடு முடிவாகாத நிலையில் காங்கிரஸ் திமுகவினர் வேட்புமனு தாக்கல். புதுச்சேரி இந்தியா கூட்டணியில் தொடரும் குழப்பம். இரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்த லட்சிய ஜனநாயக கட்சியினர் 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட உள்ளதாக தகவல். உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட வெளிநாட்டு பணம் உட்பட 11.50 லட்சம் பறிமுதல். பறக்கும் படையினர் அதிரடி. இனி விரிவான செய்திகள். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி உடன்படிக்கை ஏற்படாத பட்சத்தில் 30 தொகுதிகளிலும் திமுகவினர் மனு தாக்கல் செய்து வருகின்றனர். அதன்படி முதலப்பேட்டை தொகுதியில் திமுக எம்எல்ஏ சம்பத்தும், தட்டாஞ்சாவடி தொகுதியில் திமுகவின் ரித்திஷும் இன்று தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இதேபோல் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் அனந்தராமன் மணவெளி தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில் கடந்த 16ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. கடந்த 2 தினங்களாக யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படாத நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் தீவிரமடைந்தது. அதன்படி முதலப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான சம்பத் தனது வேட்புமனுவை பழைய கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். இதேபோல் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட திமுகவின் ரித்திஷ் தட்டாஞ்சாவடி ஆதி திராவிட நலத்துறை அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோல் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அரசு கொறடாவுமான அனந்தராமன் மணவெளி தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனது மனுவை அவர் தாக்கல் செய்தார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நிலவி வரும் நிலையில் வேட்பாளர்கள் பட்டியல் ஏதும் வெளியாகாத நிலையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் வேட்புமனு தாக்கல் செய்து வருவது கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிரடி காட்டும் தேர்தல் பறக்கும் படையினர். வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அண்டை மாநிலங்களிலிருந்து வாகனங்கள் மூலம் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொண்டு வரப்படுவதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் துணை ராணுவத்துடன் இணைந்து தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மாநில சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான அறிவிப்பு நேற்று முன்தினம் தேர்தல் ஆணையம் அறிவித்ததை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தது. அதன்படி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா, பரிசு பொருட்கள் விநியோகம் உள்ளிட்டவற்றை தடுக்க புதுச்சேரி எல்லைப் பகுதியில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் பறக்கும் படையினர் துணை ராணுவம் மற்றும் உள்ளூர் போலீசாருடன் இணைந்து தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நகர மற்றும் கிராம பகுதிகளிலும் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி தமிழகம் புதுச்சேரி எல்லையான கருவடிக்குப்பம் ஈசிஆர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் துணை ராணுவத்தினருடன் இணைந்து வெளிமாநில வாகனங்களில் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொண்டு வரப்படுகிறதா என தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதேபோல் நகர பகுதியான எஸ்வி பட்டேல் சாலை மிஷன் வீதி பகுதியிலும் தொடர் சோதனையானது நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நெல்லித்தோப்பு மற்றும் பாகூர் தொகுதியில் போட்டியிட அமைச்சர் ஜான்குமாரின் மனைவி மற்றும் மகன் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர்.
புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சி இணையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் தனது கட்சியினருடன் நேற்று ஆலோசனையில் ஈடுபட்ட லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் இன்று பாகூர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியில் போட்டியிட அமைச்சர் ஜான்குமாரின் மகன் ரீகன் ஜான்குமாரும், நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியில் போட்டியிடும் அமைச்சர் ஜான்குமார் மனைவியான லதா ஆகியோரும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இதனிடையே காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட ஜோர்ஜ் சார்லஸ் மார்டின் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதாக இருந்த நிலையில் கடைசி நிமிடத்தில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வரவில்லை. புதுச்சேரியில் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டன், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவரிடமிருந்து இந்திய ரூபாய் 5 லட்சம் மற்றும் வெளிநாட்டு பணம் 6.50 லட்சம் என மொத்தமாக 11.50 லட்சம் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா, பரிசு பொருட்கள் விநியோகம் உள்ளிட்டவற்றை தடுக்க புதுச்சேரி எல்லை பகுதியில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கணபதி செட்டிக்குளம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் துணை ராணுவத்துடன் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற லண்டனை சேர்ந்த சந்தீப் திரவி என்பவர் நண்பரின் திருமண நிகழ்ச்சிக்காக கடந்த 13ஆம் தேதி சென்னை வந்தவர். திருமணத்தை முடித்துவிட்டு புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள தனது நண்பரை பார்க்க வந்தபோது கணபதி செட்டிக்குளம் சோதனை சாவடியின் அருகே காரினை தேர்தல் பறக்கும் படையினர் முழுமையாக சோதனை செய்தபோது அவர் கொண்டு வந்த இந்திய ரூபாய் 5 லட்சம் மற்றும் வெளிநாட்டு பணம் 6,50,000 என மொத்தம் ரூபாய் 11.50 லட்சம் பணம் சரியான ஆவணம் இல்லாமல் கொண்டு வந்த நிலையில் அதனை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் புதுச்சேரி கணக்கு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் விழிப்புணர்வு தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பால் பாக்கெட்டுகளை மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி வெளியிட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்தும் வகையிலும் 100% வாக்குப்பதிவை காரைக்கால் மாவட்டத்தில் உறுதி செய்யும் வகையிலும் காரைக்கால் மாவட்ட மக்களிடையே விநியோகம் செய்யப்படும் பால் பாக்கெட்டுகளில் வாக்காளர் தேர்தல் விழிப்புணர்வு குறித்த வாசகங்கள் கொண்ட ரப்பர் ஸ்டாம்ப் சீல் வைத்து மக்களிடையே விநியோகம் செய்யும் நடைமுறையினை ஆட்சியர் இஷிதா ராட்டி இன்று துவக்கி வைத்தார். காரைக்கால் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் நாள் ஒன்றுக்கு சுமார் 30,000 பால் பாக்கெட்டுகளில் விழிப்புணர்வு வாசகங்கள் சீல் வைக்கப்பட்டு மக்களிடம் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும், 1 மாத காலம் இந்த வாசகங்கள் அடங்கிய பால் பாக்கெட்டுகள் மாவட்டம் முழுவதும் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பால் பாக்கெட்டுகளில் தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்டு விநியோகிக்கும் முறை மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட ரோந்தில் விதிமீறி வைத்திருந்த 144 லிட்டர் மதுபானம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு ரூபாய் 35,000. கடந்த ஒரு வாரத்தில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை ஒட்டி கலால்துறை சார்பில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கலால்துறை ஆணையர் விக்ராந்த் ராஜா மற்றும் துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் ஆகியோரின் உத்தரவின் பேரில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் நேற்று ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்பொழுது விதிகளை மீறி சேமித்து வைக்கப்பட்டதும், கள்ளத்தனமாக கடத்தப்பட்டதும் ஆகிய சுமார் 144 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 35,000 என அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கலால்துறை விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்த சமூக ஆர்வலர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். தொடர்ந்து மாநில வளர்ச்சிக்கு எதையும் செய்யாமல் மீண்டும் முதல்வராக நினைக்கும் ரங்கசாமி எதிர்த்து அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய போவதாக தெரிவித்தார்.
புதுச்சேரி அரியங்குப்பம் செட்டிக்குளம் பகுதியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் ரகு. இவர் 10 ரூபாய் சட்ட இயக்கம் என்ற அமைப்பை நடத்தி வருகிறார். இவர் பல்வேறு மக்கள் நல பணிகளையும் சமூக சேவைகளையும் செய்து வருகிறார். புதுச்சேரியில் நடக்கும் பல்வேறு சமூக அவலங்களை கண்டு குரல் கொடுத்து வரும் இவர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட முடிவு செய்து அதற்கான வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். தட்டாஞ்சாவடி தொழில் மையத்தில் அமைந்துள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்த இவர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரகு பேசும்பொழுது, புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, ஆக்கிரமிப்புகள் அதிக அளவில் உள்ளது, குற்றங்கள் லஞ்சம் பெருகியுள்ளது. ஆனால் மாநில வளர்ச்சிக்காக எதையும் செய்யாமல் முதல்வர் ரங்கசாமி மீண்டும் முதல்வராக நினைக்கிறார். இதனை எதிர்த்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். தேவைப்படும் பட்சத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி எதிர்த்து 30 தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். வாக்குப்பதிவு வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரி பாண்லே நிறுவனம் பால் பாக்கெட்டுகளில் விழிப்புணர்வு விளம்பரங்கள் அச்சிடப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் தேர்தல் துறை மூலம் பள்ளி, கல்லூரி மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் பல்வேறு நாடகங்கள் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. மேலும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மூலம் விழிப்புணர்வு பேரணிகள், வினாடி வினா உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி கூட்டுறவு நிறுவனமான பாண்லே நிறுவனம் மூலம் பால் பாக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்படுகிறது. மேலும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் பால் பாக்கெட்டுகளில் 100% வாக்களிப்போம் என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது குடும்ப பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன், துணைத் தலைவர் நித்யானந்தம், மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், மோகனசுந்தரம், பரந்தாமன், தொகுதி பொறுப்பாளர்கள் காலாப்பட்டு குமார், நெல்லித்தோப்பு டெல்லி பாபு, ஏம்பலம் முருகையன், அரியங்குப்பம் தனஞ்சயன், மீனவரணி தலைவர் இதயச்சந்திரன், ஆனந்தன், கலி பெருமாள், அபிலாஷ் மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள், அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலில் நிற்பது பற்றி பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. ஒரு பிரிவினர் தேர்தலில் நின்று நம் சக்தியை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றும், மற்றொரு பிரிவினர் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சென்றுள்ள நமது கழகம் அதன் தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும். உள்ளாட்சி தேர்தலில் நாம் முதலாக பங்கேற்க வேண்டும் என்ற கொள்கை பிடிப்புடன் இருந்த காரணத்தினால் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதில் நின்று நம் பலத்தை காட்டிவிட்டு சட்டமன்ற தேர்தலில் நிற்க வேண்டும் என்றும் அழுத்தமாக தங்களது கருத்துக்களை வெளியிட்டனர். நீண்ட விவாதத்திற்கு பிறகு இன்னும் சில தினங்களில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்றும், அந்த முடிவை தனியாக நடத்தப்படும் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அறிவிப்பார் எனும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சோஷலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக காமராஜ் நகர் தொகுதியில் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின்துரை வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து தேர்தல் பணிக்குழு கூட்டம் மார்ச் 17 செவ்வாய்க்கிழமை அன்று கட்சியின் மாநில குழு உறுப்பினர் முத்து தலைமையில் நடைபெற்றது. கவிஞர் தமிழ் ஒலிக்கல்வி வட்ட ஒருங்கிணைப்பாளர் வரவேற்புரை ஆற்றினார். இதில் AAUTUC மாநில செயலாளர் சிவகுமார், ரெயின்போ நகர் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் சண்முகம், வழக்கறிஞர் ரத்தினம், வழக்கறிஞர் சந்திரமோகன், கவிஞர் குமரவேலு, தவமணி நகர் குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கத்தின் தலைவர் ரகுபதி, சாமிப்பிள்ளை தோட்டம் காமராஜர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேட்பாளர் வழக்கறிஞர் லெனின்துரை நிறைவுரை ஆற்றினார். வேட்பாளர் லெனின்துரை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அன்று ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தொகுதி பங்கீடு முடிவாகாத நிலையில் காங்கிரஸ், திமுகவினர் வேட்புமனு தாக்கல். புதுச்சேரி இந்தியா கூட்டணியில் தொடரும் குழப்பம். இரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்த லட்சிய ஜனநாயக கட்சியினர் 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட உள்ளதாக தகவல்.
உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட வெளிநாட்டு பணம் உட்பட 11.50 லட்சம் பறிமுதல். பறக்கும் படையினர் அதிரடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3 மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.